நைட்டு 9:30 கால் பண்ணி என் ஹஸ்பண்ட் இளநீ சர்பத் வேணும்னு சொன்னாங்க. சரி ஓகே வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னேன். இல்ல அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம வீட்லயே செய்யலான்னாங்க. இளநீ ஜியோ மார்ட்ல போய் பார்த்தாங்க இல்ல. இன்ஸ்டாமார்ட்ல இருக்கவும் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். வரதுக்கே சார் 10 மணி ஆக்கிட்டாங்க. நன்னாரி சர்பத்தை விட தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இளநீ வெட்டலானா அருவா எங்க போச்சுன்னே தெரியல. சரின்னு அந்த கத்தியை வச்சு வெட்டினா புரிங்கிட்டே வருது. ஆனா எப்படியோ 2 இளநீல 2 இளநீ தண்ணி எடுத்துட்டு ஒரு இளநீல இருக்க தேங்காவை மட்டும் எடுத்தாச்சு. 10:30 வரைக்கும் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு மேலே தான் ஜூஸ் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சோம் நாங்கள். இளநீ தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் போட்டுட்டு நன்னாரி சர்பத் கொஞ்சமாக ஊற்றினா போதும். இதில் உங்களுக்கு என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கடல் பாசி இந்த மாதிரி. அருவா இல்லாதனால இதை தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. உள்ளே எப்படி இருக்கும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் குத்தி நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டால் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நைட்டு லேட்டாக கால் பண்ணி சொன்னனால அப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சேன் ஃப்ரீசரில். அதனால அது ஐஸ் கட்டியாக மாறலை. எல்லாம் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லெமன் கொஞ்சம் பத்தலன்னு லெமன் கொஞ்சமாக 2 பேர் சேர்ந்து புழிஞ்சு விட்டாங்க. அப்புறம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் கூலிங் இல்லைன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளீனிங் வேலை தான். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.